இன்னும் 2 நாட்களில் பதவி விலக உள்ளதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. புதிய முதலமைச்சர் யார் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் டெல்லியில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் பேச்சு. மகாராஷ்டிர மாநிலத்துடன் சேர்த்து டெல்லிக்கும் சட்டப்பேரவை தேர்தலை நடத்த வேண்டும் என கெஜ்ரிவால் வலியுறுத்தல். மக்கள் தீர்ப்பளிக்கும் வரை முதலமைச்சர் நாற்காலியில் மீண்டும் அமரப்போவதில்லை என்றும் பேச்சு. அரவிந்த் கெஜ்ரிவாலின் பதவி விலகல் அறிவிப்பு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் என பாஜக விமர்சனம். டெல்லி மக்கள் இம்முறை ஆம் ஆத்மிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை அறிந்து வேறு ஒருவரை அவர்கள் பலிகடாவாக்க உள்ளதாகவும் கருத்து. ஜார்க்கண்டில் 6 வந்தே பாரத் ரயில்களின் சேவைகளை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 660 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். நாட்டிலேயே மிகவும் நேர்மையற்ற ஊழல் மிகுந்த கட்சியாக காங்கிரஸ் உள்ளதாக பிரதமர் மோடி விமர்சனம். காங்கிரசின் ஊழல் பள்ளியில் ஹேமந்த் சோரனின் ஜேஎம்எம் கட்சி பயிற்சி பெற்று வருவதாகவும் ஜார்க்கண்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேச்சு. நிலச்சரிவு காரணமாக உத்தரகாண்டில் சிக்கி தவித்த தமிழகத்தைச் சேர்ந்த 30 பேரும் மீட்பு. ஹெலிகாப்டர் மூலம் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தகவல். நிலச்சரிவால் உத்தராகண்டில் சிக்கியிருந்த தமிழகத்தைச் சேர்ந்தவரிடம் நலம் விசாரித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் நலமுடன் தங்களது ஊருக்கு திரும்ப அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாகவும் வலைப்பதிவு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஸ்டாலின் பேசுறேன். நல்லபடியா வந்துட்டோம் சார். எங்க முடியாது சார். எங்க இருக்கீங்க? மெடிக்கல் செக்கப்ல தாசில்தார்ல இருக்கோம். ஓஹோ சரி, அங்கிருந்து வந்த உடனே நான் இங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். பாக்கி எல்லாம் போத்துக்கு சொல்லியிருக்கேன். 10 பேர் வந்துட்டோம். 20 பேர் வந்துட்டு இருக்காங்க. சரி தைரியமா இருங்க. நன்றி சார், மிக்க நன்றி உங்களுக்கு தான். ரைட்டு, தைரியமா இருங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் பேசுறேன்னு. தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி சார். ரைட்டுமா, வணக்கம் 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 வணக்கம். பாமக சாதி கட்சி என்றால் விசிக மட்டும் என்ன கட்சி என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. பாமகவை திருமாவளவன் பேசுவது போல் தங்களாலும் விசிகவை தரக்குறைவாக பேச முடியும் என்றும் பேட்டி. பாமக ஒரு ஜாதி கட்சி, அதனால நாங்க அவருக்கு அழைப்பு விடல. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விட்டுருக்காங்க, அழைப்பு விடல. இது பற்றி உங்களோட அவர் கட்சி மட்டும் என்னவா? பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அது தவிர்க்க வேண்டும். எங்களாலும் பேச முடியும், அவங்க கட்சியை பத்தி தரவுருவா எங்களாலும் பேச முடியும். இதோட நிறுத்திக்குங்க. தலித் அல்லாதோர் என வெறுப்பு அரசியலை பாமக தான் விதைத்ததாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. பாமகவுடன் இணைந்து தங்களால் பயணிக்க முடியாத நிலை உள்ளதாகவும் பேட்டி. சிறுபான்மை வெறுப்பு அரசியலை கையில் எடுத்ததை போல தலித் சமூகத்தை ரெண்டா, தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக. இதை அவர்களால் மறுக்க முடியாது. அதனால் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தின் அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி தலைவர்கள் கலந்து பேசி நாங்கள் ஒரு முடிவை, ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம். அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். எங்களால் அப்படி இணைந்து பயணப்பட முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். அவ்வளவு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியும் அது குறித்து கோரிக்கை எழுப்புவதும் தவறல்ல என திருமாவளவன் கருத்து. பாஜக தனி பெரும்பான்மையுடன் இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகார பகிர்வு அளிப்பதாகவும் பேட்டி. தனி மெஜாரிட்டியில் பிஜேபி ஆட்சி வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் ஒரு பகிர்வு தராங்க. தமிழ்நாட்டுக்குள்ளும் அந்த மாதிரி நடப்பது ஒன்றும் தவறல்ல. அப்படி ஒரு கோரிக்கை எழுப்புவதும் தவறில்லை. இது யாருக்கு எதிராகவும் யாரையும் மிரட்டுவதற்காகவும் சொல்லப்படுகிற கருத்தல்ல. இதெல்லாம் ஜனநாயக ரீதியாக எழுப்ப வேண்டிய கோரிக்கைகள். முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள். சென்னை அண்ணா சாலை மற்றும் வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. சென்னை தியாகராய நகரில் உள்ள சிபிஎம் அலுவலகத்தில் மூத்த அமைச்சர்களுடன் இணைந்து மரியாதை செலுத்தினார். அண்ணாவின் பிறந்த நாளை ஒட்டி சென்னையில் உள்ள அவரது சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை.
நாட்டின் மாநில அரசியல் களங்களில் தமிழ்நாடு தனித்துவமாக திகழ அண்ணாவே காரணம் என வலைப்பதிவு. தமிழ்நாட்டிலும் ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடிய மலையாள மக்கள். கோவையில் உள்ள ஐயப்பன் கோவிலில் காலை முதல் ஏராளமானோர் சுவாமி தரிசனம். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சென்னையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை கடற்கரைகளில் கரைக்க ஏற்பாடு. ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பட்டினப்பாக்கம், நீலாங்கரை, காசிமேடு மற்றும் திருவொற்றியூரில் கரைக்கப்படுகின்றன. சென்னையில் 17 வழித்தடங்களில் பலத்த பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் ஊர்வலம். 16,500 போலீசார் பாதுகாப்பு, ட்ரோன்கள் மூலம் தொடர் கண்காணிப்பு. சென்னையில் மேளதாளங்கள் முழங்க கொண்டு செல்லப்படும் விநாயகர் சிலைகள் கருப்பசாமி, நரசிம்மர், சிவன், அயோத்திராமர் என பல்வேறு வடிவங்களில் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலம். திமுக 75வது ஆண்டு பவள விழா கொண்டாட்டம். சென்னை அண்ணா அறிவாலய கட்டிடத்தின் முகப்பில் நிறுவப்பட்ட பவள விழா லட்சணையை திறந்து வைத்தார் முதலமைச்சர். பெங்களூருவில் முதலமைச்சர் சித்தராமையா பங்கேற்ற நிகழ்ச்சியின் மேடை மேல் திடீர் என தாவி ஏறிய நபர். உடனடியாக பாதுகாவலர்கள் அவரை அழைத்து சென்ற நிலையில் போலீசார் விசாரணை. பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றால் 1 மணி நேரத்தில் மதுவிலக்கை ரத்து செய்வேன் என பிரசாந்த் கிஷோர் வாக்குறுதி. கள்ளச்சந்தையில் மது விற்பனை அதிகரித்து அரசுக்கு 20,000 கோடி ரூபாய் வரி இழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு.